குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதொளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 2/8/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வல்லம். சூரிய உதயம் காலை 6:03க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 4:48 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:59 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:37 வரை ஹர்ஷணம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று அதிகாலை 5:02 வரை கரசை, பின்பு மாலை 4:48 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:59 வரை அனுஷம், பின்பு கேட்டை. சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மன் காலை தங்க பல்லக்கிலும் இரவு வெள்ளி யானை வாகனத்திலும் பவனி வரும் காட்சி. திருவாடானை ஸ்ரீ ஸ்நேகவல்லி அம்மன் கிளி வாகனத்தில் திருவீதி உலா. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட குழப்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் சிவராத்திரி தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? பசு மாடுகளை வாங்குவதற்கு நல்ல நாள். ஆபரணம் வாங்குவதற்கு சிறந்த நாள். செடி கொடி மரம் நடுவதற்கு ஏற்ற நாள். தானியம் வாங்க நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 10:58 முதல் 12:43 வரையில் மேஷ லக்னம். 12:44 முதல் 2:45 வரை ரிஷப லக்னம். 2:46 முதல் 4:56 வரையில் மிதுன லக்னம். காலை 4:57 முதல் 7:09 வரையில் கடக லக்னம். 7:10 முதல் 9:11 வரையில் சிம்ம லக்னம். 9:12 முதல் 11:11 வரையில் கன்னி லக்னம். 11:12 முதல் 1:17 வரை துலாம் லக்னம். 1:18 முதல் 3:28 வரையில் விருச்சக லக்னம். 3:29 முதல் மாலை 5:35 வரை தனுசு லக்னம். 5:36 முதல் இரவு 7:30 வரையில் மகர லக்னம். இரவு 7:31 முதல் 9:13 வரையில் கும்ப லக்னம். 9:14 முதல் 10:54 வரையில் மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது வெள்ளிக்கிழமை தினமாக அமைவதால் ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை வீட்டில் தீபங்கள் ஏற்றி அதிகாலை பொழுது பாராயணம் செய்ய ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகமும் உங்களுக்கு சேர்ந்தே கிடைக்கும். தன மழை பொழிவாலாம் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி. ஆகவே 12 ராசிக்காரர்களும் இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள். நிச்சயம் இந்த நாளுக்கான முழு பலனையும் நீங்கள் பெறுவது உறுதி.
ஓம் அச்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். ஸ்ரீ மகாலட்சுமிக்குண்டான காயத்ரி மந்திரத்தையும் நீங்கள் விளக்கேற்றி சொல்வதால் தன தானிய அஷ்ட ஐஸ்வர்ய லக்ஷ்மி கிடைக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் கூடுதலாக பெறுவதற்கு வழி கிடைக்கும். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று மகிழ்ச்சியாக 12 ராசிக்காரர்களும் பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை தீர்காஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் 17ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது வாக்குஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானும், முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் 5ஆம் வீட்டு பாவாதிபதி சூரிய பகவானும் 3ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றனர். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. நல்ல தன்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய திறமைகள் மற்றவர்கள் பார்த்து வியக்கும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். எல்லா சூழ்நிலைகளையும் நன்மையாக்க செய்து கொள்ள முயலுவீர்கள். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். சுதந்திர போக்கு காணப்படும். மனதில் தோன்றுவதை உடனுக்குடன் செய்வதால் லாபமும் அதிகரிக்கும், தொழிலில் வளர்ச்சி உண்டாக்கும். வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் வாடிக்கையாளர்களுடைய வருகை காணப்படும். நல்ல ஒரு துரிதம் உள்ளவர்களாக, வேகமாக செயல்படுபவர்களாக, சுறுசுறுப்பு அதிகரிக்கும், ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நபராக இன்றைய தினம் வெளிப்படுவீர்கள். மேஷராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும், அந்யுன்யம் அதிகரிக்கும், ஒற்றுமை உணர்வு இருக்கும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் வீண் வாக்குவாதங்கள் பேச்சுக்களை தவிர்த்து மன ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய இல்லத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பது ஐதீகம். அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விவகாரங்களை பெரிதுபடுத்தாமல் சாந்தமாக அமைதி போக்கோடு அமைதியாக இருந்து விடுங்கள்.
மௌனம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தையும் சக்தியையும் கொடுக்கும். மனோபலம் அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலைகளில் எண்ணியபடி காரியங்கள் நடக்கும். உங்களுக்கான முடிவுகள் சிறப்படையும். வியாபாரத்தில் அதிரடியான சில செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் மேம்படும். செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஈடுபாடு அதிகரிக்கும். ஆர்வம் உண்டாக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். வெளியிடங்களில் உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும். பள்ளியில் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். கௌரவம் கிடைக்கும். முதன்மையான மாணவ மாணவிகளாக நீங்கள் வருவீர்கள். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். படிக்கக்கூடிய விஷயத்தில் நல்ல புரிதல் என்பது தேவை. மனோதிடம், தைரியம், தன்னம்பிக்கையாக வெற்றி நடை போடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சமூகத்தில் பேரும் புகழுமாக இருப்பீர்கள். வெளி வட்டாரத்தினுடைய சூழ்நிலையை உணர்ந்து உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். கௌரவமாக இருப்பீர்கள். தொழில் ரீதியாக ஒப்பந்தங்கள் சாதகமாகும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமிக்குண்டான காயத்ரி மந்திரத்தையும், ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தையும் 27 முறை உச்சரித்து பிறகு உங்களுடைய வேலைகளை கவனியுங்கள். நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் உண்டாக்கும். மனோசக்தி, திடம் அதிகரிக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உடல் நலன் நன்றாகவே இருக்கும். எண்ணிய காரியங்களை திறமையாக முடித்து காட்டுவீர்கள். தொட்டது துலங்கும். அதிர்ஷ்டம் உங்கள் வசம். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நன்மையை தரும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது. செயல்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். லாபம் பெறுவதற்கான சூக்ஷ்மங்களை உணர்வீர்கள். வாக்குஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திட இறை வழிபாடு நல்லது. உங்கள் நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களை வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரும். நன்மைகள் மிகுதியாக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் 17ஆம் நாள். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிக விசேஷமானது. அந்த நாளில் ஸ்ரீ அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, அன்னதானம் செய்வது, ஆலயங்களில் சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள் தானம் செய்வது என அனைத்து விதமான சகல பூஜைகளும் இந்த தினத்தில் நடக்கும். உங்களால் முடிந்த அளவிற்கு ஸ்ரீ மகாலட்சுமி தாய்க்கு அஷ்டோத்திர சதநாமாவளி பாராயணம் செய்து வீட்டில் சுமங்கலிகளை அழைத்து வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், ரவிக்கை துணி வைத்து அவர்களுக்கு தானமாக கொடுப்பதால் விசேஷம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி ராசியிலேயே குரு பகவான், விரயஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றனர்.
2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான். பணம் நிமித்தமான சிந்தனைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். பணத்தை பற்றியே சிந்திப்பீர்கள். அதனை வளர்ப்பதற்கான எண்ணங்கள் அதிகமாக்கும். புத்தி கூர்மையினுடைய செயல்பாடுகள் காரணமாக நம்பிக்கையான சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். பிறருடைய தேவைகள் அறிந்து செயல்படுவதால் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகம். நண்பர்களினால் ஒத்துழைப்பு பெறக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எந்த ஒரு செயலையும் மிகச்சரியாக புரிந்து கொண்டு செய்வதால் லாபம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அந்யோன்யமும் நெருக்கமும் காணப்படும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான சூழல்கள் ஏற்படலாம். தவறான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களை அதிகரித்து கொள்ள வேண்டும். தியானம், யோகாசன பயிற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தையும் நல்ல செயலையும் செய்து கொடுக்கும். பேச்சு திறமையினால் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாக்கு சாதுரியம் பலம் பொருந்தியதாக இருக்கும். பேசக்கூடிய திறமையினாலும் வாத திறமையினாலும் உங்கள் பக்கம் வெற்றி உண்டு. ஊக்கம் ஆக்கம் நிறைந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய வரவு அதிகரிக்கும். லாபத்தை சாதாரணமாக பெறுவீர்கள். கடினமானதை கூட மிக எளிமையாக செய்து காட்டக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். நன்மைகள் மிகுதியாகும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களில் நன்மைதனை பெறுவீர்கள். புத்தம்புது ஆடை ஆபரணங்கள் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். குடும்ப நபர்களுக்காக அவர்கள் விரும்பியவற்றை செய்வதால் உங்களுக்கும் ஆத்ம சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்பு, ஆனந்தம் நிறைந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிந்தனைகள் ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பணத்தை சம்பாதிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். தெய்வ சங்கல்பத்தின் மூலம் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். மங்களகரமான காரியங்கள் சிறப்புறும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். எதையும் ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் கொண்டு செல்வீர்கள். நண்பர்களுடைய செயல்கள் மன நிறைவை தரும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உருவாக்கும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அவை குடும்பம், வாக்கு, தனம், வருமானத்தை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில். ஆகவே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். மன நிறைவாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக இந்த நாளை நீங்கள் கொண்டு செல்வீர்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் குரு பகவானோடு இணைந்து. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவு இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருப்பீர்கள். பேச்சு திறமைகள் கூடும். வாத திறமையினால் நினைத்ததை வென்று காட்டுவீர்கள். வாக்கு சாதுரியம் சிறப்பாகவே அமையும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் 17ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு
இரண்டாம் வீடு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். வெளியிடங்களில் சாந்தமாக அமைதியான குணத்தோடு நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது. வண்டி வாகன பயண நேரங்களிலும் சரி, புரிதல் என்பது தேவை. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பொருள் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களிலும் பிறருக்கு பொருள் கொடுப்பதிலும் எடை போடுவதிலும் கவனமாக இருங்கள். மற்றவர்களை பற்றி மிக லேசாக எண்ணி விடாதீர்கள். உங்களை விட திறமை வாய்ந்தவர்களாக கூட இருக்கலாம். ஆகவே பக்குவமாக இருப்பது இந்த நாள் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். பொறுமை நிதானம் தேவை. உணர்ச்சி வசமில்லாமல் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையாக இருந்தால்தான் உங்களுடைய செயல்கள் சிறப்பாகவே இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டாளிகளிடத்தில் பேசும்போது, பங்குதாரர்களிடத்தில் பேசும் பொழுது, மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்கும் பொழுது உங்களுடைய கருத்துக்கள் சரிதானா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எதையும் விவேகமாக செய்தால்தான் நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நேரம் காலம் தவறி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதே போல இரவு நேரம் அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். மாணவ மாணவிகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்க சத்தான நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களிடத்தில் தேவையற்ற கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். வெளியிடங்களில் செல்பவர்கள் மற்றவர்களோடு பழகும் போது, உடன் பிறப்புகளோடு வெளியே செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நன்மைக்குதான் என்று நீங்கள் எண்ணுங்கள். இறை நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். கையில் வைத்திருக்கக்கூடிய பொருளின் மீதான கவனம் தேவை. அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் உங்களுடைய ஆவணங்களை, ஃபைல்ஸை அவ்வப்போது மிக சரியாக சரிபார்ப்பது நல்லது. வீட்டிலேயே பணிபுரிபவர்களுக்கு சற்று குழப்பமாக கூட இருக்கும். வண்டி வாகன பயணங்களின் போது மிதமான வேகத்தை கடைபிடியுங்கள். உங்களுக்கு உலக பற்றிய ஒரு புது கண்ணோட்டங்கள் ஏற்படலாம். இறை வழிபாடு, தெய்வ நம்பிக்கையோடு இருக்கும் போது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக்கும். தம்பதிகளுக்கிடையே வீண் பேச்சுக்கள் கூடாது. குடும்ப சூழலை உணர்ந்து அமைதியாக இருங்கள். மௌனத்தை நீங்கள் கடைபிடித்தாலே சகல பிரச்சனைகள் தீரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை ஏற்படுத்தும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்யும் பொழுது வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகச் சிறந்தது. ஆடி செவ்வாய் மட்டுமல்ல, ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு மறிக்கொழுந்து மாலை சாற்றி வழிபட்டால் சகல பலன்கள் உண்டாக்கும். வருமானம் கிடைக்கும், செல்வ சேர்க்கை உண்டாக்கும், சம்பத்து பெருக்கும். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். வார்த்தைகளில் கவனம் தேவை. பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பொருளாதார நிலையில் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். இதே நிலை நீடிக்காது, மாற்றம் நிச்சயமாக வரும். நம்பிக்கையோடு இருங்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று துர்க்கை அம்மனை வழிபட சகல பாவங்கள் நீங்கும். எதிர்மறை எண்ணங்கள் அகலும். நேர்மறை எண்ணங்கள் உருவாக்கும். உடலிலும் சரி, மனதிலும் சரி நல்ல சக்தி, ஆற்றல் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஆத்திரப்படுவதோ அவசரப்படுவதோ கூடாது. நிதானமாக இருந்தால்தான் வேலையில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கூடுமான வரையில் எந்த வேலை செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அலுவலக விஷயங்களை பற்றி வெளியிடங்களில் பகிர வேண்டாம். முடிந்த வரையில் உங்களுக்கான வேலைகளை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களிடம் சில ரகசியங்களை பகிராமல் இருப்பது நல்லது. சூழ்நிலைகள் மாறும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ
ராமஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. கடகராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் 17ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் போது ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தாமல் மௌனமாக இருக்க வேண்டும். அமைதிதான் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், ஆனந்தத்தை தரும், சுகத்தை கொடுக்கும். பிறருடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து செயல்படுவீர்கள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. மற்ற ராசியினரை காட்டிலும் உங்களுக்கு இன்றைய நாள் சில விஷயங்கள் சிறப்பாக இருக்கலாம், ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான வேள்விகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய குணத்தை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். பிறருடைய தேவைகளை பார்த்து பார்த்து கவனித்து வைப்பீர்கள். மாணவ மாணவிகளுக்கு ஆராய்ச்சிகளின் காரணமாக நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி மிக அழகாக படித்து முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். கடன் சம்பந்தமான செயல்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். முயற்சிக்கான மதிப்பு தாமதமாகத்தான் கிடைக்கும். எடுத்த உடனேயே பலன் வேண்டும் என்றால் அது சாதகமற்றதாக இருக்கும். முயலுங்கள், அதுவே நல்லது. முயலாமை என்பதுதான் சரியாக இருக்காது. எதை செய்தாலும் முயற்சி செய்து பார்க்க வேண்டும். பிறகு நடப்பதும் நடக்காதது அது ஆண்டவன் விட்ட வழி என்று இருங்கள். ஆக முயற்சி செய்யுங்கள். பேசக்கூடிய விஷயங்களில் சாதுரியமாக இருக்கும். வீடு மனை நிலம் சார்ந்த செயல்களுக்காக பேசி சில நல்ல வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தன வரவுகள் கிடைக்கும். முயற்சி நிறைந்த நாள். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்வீர்கள். தொழில் வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். பொருள் உங்களுக்கு சீராக வந்து சேரும். கொடுத்த கடனை திரும்ப பெறுவீர்கள். நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ இன்றைய நாள் அம்பிகை வழிபாடு செய்வது நல்லது. உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானாக இருப்பதால் அம்பிகை வழிபாடு வெள்ளிக்கிழமை தினம் ராகு கால நேரத்தில் பூஜைகள் செய்து வழிபடலாம். அதே போல சாத்வீகமாக அமைதி நிறைந்த தேவியை அன்னையரை வணங்கி வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவைகளை புரிந்து கொள்வீர்கள். பிறருடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடும். நம்பிக்கை நிறைந்த நாளாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி செய்வீர்கள். அல்லும் பகலும் பாராது உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள்.
பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எதையும் நேர்மையாக்க செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் இருக்கும். சனீஸ்வரன் எப்படி நீதிமானோ, நீதிக்கு அரசனாக திகழ்கிறாரோ, அது போலத்தான் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களும் எதையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு இருக்கக்கூடும். கோபத்தை குறைக்க வேண்டும். வீண் பேச்சுக்கள், வம்பு வழக்குகளில் ஈடுபடாதீர்கள். ஆன்மீக பூஜை வழிபாடுகளில் நாட்டம் இருக்கும். எதையும் பொறுமையாகத்தான் அணுக வேண்டும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக என்று மகாவிஷ்ணுவை வழிபட கோடான கோடி பலன்கள் இன்றைய தினம் கிடைக்கும். தன வரவுகள் உண்டாக்கும். சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். சொந்தமாக வியாபாரத்தை தொடங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். உங்கள் ராசிக்கு புதன் பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அதிலும் வக்ர நிலையில் சூரிய பகவானோடு இணைந்து இருக்கிறார். ஆகவே இந்த நாள் முயற்சி நிறைந்த நாளாகும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தை திறமையாக்க முடிப்பீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் யோகம் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் 17ஆம் நாளுக்கான பலன்கள். எதிர்காலம் சம்பந்தமான சில முடிவுகள் எடுக்கக்கூடும். வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். உங்களால் முடிந்த அனைத்து விஷயங்களிலும் ஈடுபடுவீர்கள். வருமானத்தை பெறுவதில் நாட்டம் இருக்கும். செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காமல் உங்களுக்கான வேலைகளை எடுத்து முடிக்கக்கூடும். வங்கி கணக்கினுடைய நிலையை அதிகரிப்பதில் ஆர்வம் பெறுவீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். நம்பிக்கை அதிகரிக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, அரசு சார்ந்த வேலைகளில் இருந்த இழுபறிகள் சற்று மறையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு உத்தியோகத்தில் கிடைக்கும். ஏற்றம் பிறக்கும். சந்தோஷமாக இந்த நாள் பொழுதை நீங்கள் கொண்டு செல்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் சீராக்கும். அவ்வப்போது தியானம் மற்றும் யோகாசன பயிற்சிகள் செய்யும் பொழுது எதிர்மறை எண்ணங்கள் என்பது காணப்படாது. சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு சில தீர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் உண்டு. கவலைகள் மறையும் நாள். கஷ்டங்கள் விலக்கும். உங்களை எதிர்நோக்க கூடியவர்கள் கூட விலகி போகலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனைகள் ஏற்படும். மன அமைதி வேண்டி வழிபாடு முறைகள் செய்யலாம். தியானம் செய்யலாம். யோகாசன பயிற்சிகள் மேற்கொள்வது நல்லது. சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் இருக்கும். வியாபாரத்தை பன்மடங்கு உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். லாபம் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் கோவிலுக்கு சென்று ஸ்ரீமன் நாராயணரையும் பெருமாளையும் அதாவது தாயாரையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் வணங்கி வந்தால் பணம் சார்ந்த நெருக்கடிகள் தீரும். வீட்டில் ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் ஒலிக்க விடுங்கள். அம்பிகையினுடைய பாடல் எங்கு ஒலிக்கிறதோ அந்த இடத்தில் தெய்வ வாசம் இருக்கும் என்பது ஐதீகம். ஆக பொன்மழை பொழிவாளாம் அன்னை மகாலட்சுமி
மகாலட்சுமியுடைய கடாட்சம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்துவிடும். லாபம் மேம்படும். இழுபறியான விஷயங்கள் மறையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்லதொரு தீர்வுகள் கிடைக்கும். பிரச்சனைகள் அகலம். மனக்கவலைகள் மறையும். நேர்மையாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பு திறன் சக்தி அதிகரிக்கும். எழுதக்கூடிய பேசக்கூடிய விஷயங்களில் தெளிவு உண்டாக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலனை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 17ஆம் நாள். கன்னிராசி அன்பர்களே, ராசியிலேயே கேத்து பகவானும் 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை இருக்கும். எதையும் செய்து ஆக வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். மாற்றத்தை நோக்கி முன்னெடுத்து செல்வீர்கள். எதிர்பாராத வகையில் சிலருடைய சந்திப்புகள் நிகழும். புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். தன்னம்பிக்கை நிறைந்ததாகவே இருக்கும். அரசு சம்பந்தமான வேலைகளில் இருந்து வந்து இழுபறிகள் குறையும். பெரியவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உழைப்பிற்கு ஏற்றாற்போல் அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல மகத்துவம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். ஞாபக சக்தி சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் தேடல்கள் உண்டாகலாம். ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து படிப்பவர்களுக்கு எளிமையாகத்தான் இருக்கும். புதிதாக தேடி அலைந்து படிப்பவர்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்படாமல் இருக்க இறை வழிபாடு, மகா கணபதியை வழிபாடு செய்வது நல்லது. பணி சார்ந்த சில முடிவுகள் எடுக்கக்கூடும். யோகம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். மாற்றம் பிறக்கும். வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் இறை வழிபாடு செய்வது, சிவபெருமானையும் பார்வதி தேவிக்கும் நீங்கள் பால் அபிஷேகம் செய்வது, வெண்மை நிறத்தாலான பிரசாதத்தை கொடுப்பது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். மாற்றம் பிறக்கும் நாள். எதிர்பாராத சில சந்திப்புகள் நிகழலாம். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் அம்மன் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது, சங்கல்பம் செய்து கொள்வது நல்லது. முதலில் உங்களுடைய பெயர், ராசியின் பெயர், நட்சத்திர பெயர், உங்களுடைய லக்னத்தினுடைய பெயரையும் சொல்லி, கோத்திரத்தின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய குல கோத்திரத்தினுடைய பெருமையை காப்பாற்றும் விதமாக உங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள். முறையாக செய்யும் பொழுது இறைவனுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும். பொதுவாக அஸ்தம் என்றால் தமிழில் கை என்று பொருள். பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் ஸ்ரீமன் நாராயணரையும் வழிபட்டு வாருங்கள். நிச்சயம் நல்லது. கால தாமதமாக இருந்த வேலைகள் கூட துரிதமாக நடக்கும். அனுசரித்து செல்வது நல்லது. இழுபறிகள் குறையும். நன்மைகள் மிகுதியாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களிடத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அங்கீகாரம் பெறுவீர்கள். தேடல்கள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கும். எதையும் செய்து சாதிக்கக்கூடிய திறன் மிகுதியாகும்.
அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம், யோகம் நிறைந்த நாள். வேலையில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். இந்த நாள் தெய்வீக சக்தியின் மூலம் நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் 17ஆம் நாள், உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானுக்குண்டான நாள். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த துறைகளில் எண்ணிய படி முடிவுகள் கிடைக்கும். போட்டிகளில் வெற்றியும் பெறுவீர்கள். ஆனந்தம் அற்புதம் நிறைந்த நாளாகவே அமையும். முயற்சிக்கு தகுந்தாற் போல் முன்னேற்றங்கள் பிறக்கும். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையையும் புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். நிர்வாக துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் அமையக்கூடும். உடன் பிறந்தவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். புனித இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் அமையும். முதலீடுகள் எனும் பொழுது ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களோடு பெரியவர்களோடு கலந்து ஆலோசித்து அவர்களுடைய அனுபவத்தை பெறுவது நல்லது. வீட்டில் இருப்பவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய விரும்புவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, வெளியிடங்களில் நல்ல பேரும் புகழும் இருக்கும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள், நல்ல கருத்துக்கள் உத்தியோக ரீதியாக நிலவும். உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். எதையும் நேர்த்தியாக நேர்மையாக சென்று வருவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி செய்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல முடிவுகள் கிடைக்கும். சாதகம் நிறைந்த நாள். எண்ணிய வேலைகள் துரிதமாக நடக்கும். கடினமான வேலைகளை கூட மிக எளிமையாக முடித்து காட்டி அசத்துவீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. சாதகமான நாளாகவே அமையும். எடுத்த காரியத்தை திறமையாக முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றம் நிறைந்த நாள். முதலீடுகள் அதிகரிக்கும். முதலீடுகள் எனும் பொழுது சற்று சிந்தித்து பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். புனித யாத்திரை மகத்துவத்தை தரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என இறைவனை பிரார்த்தியுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே,
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் 17ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியினுடைய அமைப்பு படி 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. சந்திராஷ்டமம் என்றாலே பொறுமை நிதானம் தான் தேவை. எதையும் அவசரப்பட்டு இன்றைய தினம் செய்யாதீர்கள். வெளியே செல்பவர்கள் உங்கள் பொருட்களின் மீதான கவனம் தேவை. நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். ஸ்ரீ சந்திர பகவான் 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் தான் உங்களுக்கு இந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஆக அவற்றை தணிப்பதற்கு இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் நிதானம் தேவை. புதிய நபர்களினால் அறிமுகத்தினால் மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப நபர்களோடு வீண் வாக்குவாதங்கள் பேச்சுக்கள் வேண்டாம். வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். கடன் சார்ந்த நெருக்கடிகள் உண்டாகும். வர்த்தகம் சம்பந்தமான சில முதலீடுகள் எனும்போது இன்றைய நாள் எதிலும் கவனம் செலுத்தாதீர்கள். பணத்தை கடன் வாங்கி முதலீடு செய்ய வேண்டாம். தனம் தொடர்பான நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். விளையாட்டான விவாதங்களை தவிர்க்க வேண்டும். பொறுமையாக இருந்தால்தான் இந்த நாள் சுபமாக இருக்கும். மற்றவர்களை பற்றி விமர்சிப்பதோ அலுவலக விஷயங்களை பற்றி வெளியே பேசுவதோ ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதோ கூடாது. கையில் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ முயற்சி செய்யுங்கள். பண பற்றாக்குறை இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பார்கள். அதுபோல இருப்பதை கொண்டு நீங்கள் திருப்திகரமாக வாழ பழகிக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மனநலமும் உடல் நலமும் சீரற்ற தன்மையில் தான் இருக்கும். அசௌகரியங்கள் ஏற்படும். சௌகரியமாக இருப்பது என்பது காணாது. ஆக எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மனதை மட்டும் தளர விடாதீர்கள். தன்னம்பிக்கையாக இருங்கள். மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற ஒரு உணர்வை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம் கடகம் கன்னி மகரம் விருச்சகம். பகை ராசிகள் கும்பம் மிதுனம் சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதான போக்கோடு இருக்க வேண்டும். அவசரப்பட்டு பேசாதீர்கள். மற்றவர்களுடைய குணங்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். யார் மனதையும் புண்படுத்தாதீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் வரும். பெரிதுபடுத்த வேண்டாம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். வெள்ளிக்கிழமை தினம் மௌன விரதத்தை கடைபிடித்தாலும் நல்லதுதான். குருமார்களுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். அனுஷம் நட்சத்திரம் என்பது காஞ்சி காமகோட்டி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர மகா சுவாமிகளுடைய நட்சத்திரம். அருள் நிறைந்த நட்சத்திரம் அனுஷம். ஆகவே அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகிய உங்களுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் உண்டாக்கும். பெரிதுபடுத்த வேண்டாம். எதையும் அனுசரித்து செல்லுங்கள். மனதில் நம்பிக்கை வையுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும் என்று. கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். வெளியே செல்பவர்கள் உடைமைகள் மீது கவனம் தேவை. யாரிடத்திலும் தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் இருப்பதே நல்லது. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி.
ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் 17ஆம் நாள் ஆடி வெள்ளி. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது பெரியவர்களுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாள். தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அக்கம் பக்கம் நபர்கள் மற்றும் வியாபாரிகளுடைய ஆதரவு பெருக்கும். கூட்டாளிகளோடு செய்யக்கூடியவர்களுக்கு மன திருப்தி நிறைவாக காணப்படும். குடும்பத்தில் தலைமையில் இருப்பவர்களுடைய அறிவுரைகளும் தாய் தந்தையர் உடனான உடன்பிறப்புகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பக்க பலத்தை கொடுக்கும். எதையும் மிக நேர்மையாக செய்து முடிப்பீர்கள். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். தைரியமாக இருப்பீர்கள். எண்ணிய வேலைகள் உடனுக்குடன் நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரிவினை வாதங்கள் நீங்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தன லாபம் கிடைக்கும். வெளியூர்களுக்கு சென்றவர்கள் நல்லதொரு வருமானத்தோடு உங்கள் ஊர் திரும்புவீர்கள். கடனாக இருந்து கஷ்டப்பட்டவர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். தனமழை பொழிவாளாம் அன்னை மகாலட்சுமி. உங்கள் வீட்டில் சுப காரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடேறும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் மேலோங்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். அன்பு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையாரை வழிபடுங்கள். அருகம்புல் சாற்றுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். பொதுவாக வெள்ளிக்கிழமை தினத்தில் விநாயக பெருமானுக்கு உபவாசம் இருப்பது, மௌன விரதத்தை கடைபிடித்தால் வேலையில் இருந்த தடை தாமதங்கள் அகலும். இன்றைய நாள் மாற்றமான நாளாகவே இருக்கும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். புதிய வகையில் புதிய பாதை ஒன்று புலப்படும். அலுவலக ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். காணாமல் போன ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. மகாலட்சுமி தாயாருடைய உகந்த நாள். சுக்கிர பகவான் தான் இந்த நாளை ஆளுகிறார். ஆக அந்த கிரகத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத் என்கிற இந்த ஸ்லோகத்தை 27 முறையோ 108 முறையோ உச்சரித்தால் உங்களுக்கு பணம் தானாக கிடைக்கும். ஒத்துழைப்பு உயரும். கனக மழை பொழிவாலாம், தன மழை பொழிவாலாம் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி. பிறரால் ஒத்துழைப்பு ஏற்படும். எதிர்பார்த்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். நன்மைகள் மிகுதியாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நம்பிக்கை நிறைந்த நாளாக அமையும். இந்த நாள் ஏற்றம் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய
கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் 17ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் 17ஆம் நாளில் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். வீண் பேச்சுக்கள், விவாதங்கள் எதுவும் ஏற்படாது. வாக்குவாதங்கள் என்பது காணப்படாது. எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் தொழில் ரீதியாக கிடைக்கும். உத்தியோகத்தில் அந்தஸ்து உயரும். தடைகளை நீக்கி வெற்றி கொள்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய நல்ல குணம் பொறுமை என்பது எதையும் நேர்த்தியாக கவனித்து வருவீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும், உற்சாகம் பிறக்கும். விளையாட்டு போட்டிகளில் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். சாதகமான உதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுதல்களை பெறுவீர்கள். எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். தடை தாமதங்கள் அகலும். எண்ணிய வேலைகள் சிறப்பாகவே நடக்கும். முயற்சிகள் கைகூடும் நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் ஆடி வெள்ளி அன்று ஸ்ரீ அம்பிகைக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். குங்கும அர்ச்சனை, தாமரை மலர்களினால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்ததாக தான் இருக்கும். மறைமுகமான தடைகளை அறிந்து கொள்வீர்கள். வீண் பேச்சுக்கள் தடைப்படும். எதிர்பார்த்த நல்லதொரு ஆதாயங்கள் உண்டாக்கும். வருமானத்திற்கான வழி உண்டு. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறரால் உதவிகள் கிடைக்கும். ஆதாயம் ஏற்படும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளி மிகச் சிறப்பு. ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். பணத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செலவு செய்தல் வேண்டும். வருமானத்திற்கு ஏற்றபடி
பட்ஜெட் போட்டு கணக்கிட்டு நீங்கள் செலவு செய்தால் நல்லது. அசையா சொத்துக்களின் மீதான ஆர்வம் இருக்கும், ஈர்ப்பு அதிகரிக்கும். வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற உந்துதல் சக்தி இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சொந்தமாக வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு. பழைய நினைவுகளால் ஒரு விதமான மந்தத்தன்மை இருக்கும். கடந்த கால விஷயங்களை பற்றி எண்ண வேண்டாம். மனதை அமைதிப்படுத்துங்கள், மனதை ஒருமுகப்படுத்துங்கள். தேவையற்ற சிந்தனைகளை நீங்கள் துண்டிக்க வேண்டும். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் சில நுணுக்கங்கள் அறியக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த நிலையில் வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வியாபாரம் உங்களுக்கு தொடர்ந்து நடப்பது போலவே நடக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்துவீர்கள். மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வான நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். புத்துணர்ச்சி உண்டாக்கும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். மனதை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன எண்ண ஓட்டம் சீராக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக இருப்பதால் முருகப்பெருமானை வழிபடலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். வருமானம் ஈட்டக்கூடிய விதங்களில் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். சொத்துக்கள் சேர்க்க வேண்டும் என்கிற ஆசைகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. இன்றைய நாள் மந்தமாகத்தான் இருக்கும். சுறுசுறுப்பு என்பது காணப்படாது. ராகு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். காலை 10:30 முதல் 12 மணி வரை ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு தீபங்கள் ஏற்றி செவ்வரளி பூக்களினால் அர்ச்சனை செய்து வர மனக்குழப்பங்கள் தீரும். வர்த்தக துறை சார்ந்த விஷயங்களின் நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு சிறப்பு. மனம் மகிழ்வாக இருப்பீர்கள். புத்துணர்ச்சி அதிகரிக்கும். மன அமைதி வேண்டிய நாளும் கூட. வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மன திருப்தி உண்டாக்கும். ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை, ஈசனை, திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 17ஆம் நாள்,
ராசியிலேயே ராகு பகவானுடைய சஞ்சாரம். சுரங்க பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் குறையும். மனக்குழப்பங்கள் நீங்கும். எண்ண ஓட்டம் சீராகும். தெய்வீக வழிபாடு செய்யும் பொழுது மனக்குழப்பங்கள் தீர நவக்கிரக வழிபாடுதனை மேற்கொள்ளும் போது, ஸ்ரீ சந்திர பகவானுக்கான பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது மனோதிடம் மன பலம் அதிகரிக்கும். வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். செயல்களில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாக்கும். சமூக வேலைகளில் செல்வாக்கு மேம்படும். தொழில் நிமித்தமான பயணங்கள் கைகூடும். வேளாண்மை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. வங்கி கடன் உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கைகூடும். பிள்ளைகள் முகாந்திரமாக நற்செய்திகள் கிடைக்கும். ஆத்ம சந்தோஷம், மன நிம்மதி கிடைக்கும் நாள். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அந்யோன்யமும் நல்ல நெருக்கமும் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சுலபமாகவே நடக்கும். வருமானம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தினுடைய நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். இருந்தாலும் போட்டி நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அடிப்படை வசதிகளை செய்து கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு செய்தால் மிக மிக நல்லது. ஒரு சில காரியத்தில் மட்டும் மாணவ மாணவிகளுக்கு ஆர்வமில்லாத தன்மை இருக்கும். குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்க நவகிரக வழிபாடு நல்லது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். விவசாயத்தில் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். எதிர்காலம் வளம் மிகுந்ததாக அமையும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். செல்வாக்கு நிறைந்தே இருக்கும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் மேன்மையும் நிறைந்தவர்களாக வாழ்வீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார் சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு
15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும் இரண்டாம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள் அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026-இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கேஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 938 11 62 636 மற்றும் 90 43 192 132